பார்த்தோன்னா 1.5 கேஜி மேக்ஸிமம் வந்து 1.5 கேஜிக்கு ஏற்றிடலாம். இதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து இடத்த தேர்வு பண்ணிக்கணும். இடத்த தேர்வு பண்ணிவிட்டு அடியில் வந்து பார்த்தோன்னா காரத்தர போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கடல தொட்டு வந்து போட்டுட்டு அது வந்து நம்ம கோழிகள் வந்து அதுக்கு படத்தை விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து தரையில் விடும்போது என்னென்னா ஈரப்பதம் ரொம்ப வந்து ஈரப்பதம் அதிகமாகும் போது என்னென்னா கோழிகளுக்கு வந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். அதனால் வந்து பார்த்தோன்னா கோழி அடியில் வந்து இதுமாரி களத்துக்கு பார்த்துக்கோங்க. இதுமாரி களத்துக்கு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த அடியில் வந்து அடி பிடிக்காமல் ஈரம் பிடிக்காமல் இருக்கும். முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம பராமரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இது எதுன்னு சொன்னீங்கன்னா காலையில் வந்து நம்ம அதாவது ஒரு இந்த செட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த துர்நாற்றம் வர்றது, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது, அந்தமாரி வச்சு அதுமாரி இருந்தால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஷெட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இல்லைன்னா நோய்கள் வந்து ஈஸியாக பரவும், கோழிகளுக்கு வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகும். அதனால் வந்து பராமரிக்கிறது முக்கியமாக வந்து அது மெயின் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த வேலி வந்து க்ளீனாக அடிச்சுக்கணும். எதுக்குன்னா சப்போஸ் இந்த பூனை, பாம்பு, கீரி அந்தமாரி வந்து பார்த்தோன்னா உள்ளார வந்து எதுவும் வந்து கீழே வந்து கோழிகளுக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் நீட்டாக பார்த்துக்கணும். அதன் போல் வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணீர் தொட்டி, இந்த தண்ணீர் வைக்கிறது போல் பார்த்தோன்னா டெய்லி வந்து பார்த்தோன்னா நம்ம டெய்லி சுத்தமாக கழுவிட்டு தான் வந்து நம்ம தண்ணியை வந்து டெய்லியும் வந்து மாற்றிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே வந்து வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அதில் இருக்கிற நோய் தொற்று வந்து சீக்கிரம் வந்து கோழிகளுக்கு அட்டாக் ஆச்சுன்னா நமக்கு தான் லாஸ் ஆகும். அது முக்கியமாக பார்த்துக்கணும். முக்கியமாக என்னென்னா இரவு நேரங்களில் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி கோழி ஷெட்டுகள் வந்து பார்த்தோன்னா அமைதியாக உட்காந்தோன்னா கோழிகளுக்கு சளி பிடிச்சிருந்தோம். அது வந்து சிம்டம் காட்டும். நம்ம சளி பிடிச்ச அப்படியே தொண்டால் கரகர பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்து ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா? அதேமாரி வந்து ஈஸியாக வந்து கோழிகளுக்கும் சளி பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்துக்கலாம். முக்கியமாக என்னென்னா டெய்லி வந்து பார்த்தோன்னா நோய்கள் தானே கோழிகளுக்கு தானே அட்டாக் ஆகிருக்கா, கோழி தானே உறங்குதா இல்லையா, அதேமாரின்றது நல்லா நாம் வந்து சரியாக பராமரிச்சோன்னா கோழிகள் வந்து எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா சப்போஸ் நம்ம எதுவும் வந்து கோழிகள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்ற பட்சத்தில் நிறைய டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நமக்கு தான் நஷ்டமாகும். அதனால் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கோழிகளை வந்து டெய்லி வாட்ச் பண்ணணும். டெய்லி வாட்ச் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன எது நோய் இருக்கா இல்லையா, சளி எதுனா பிடிச்சிருக்கா இல்லையா. சளி பிடிச்சிருந்தா அதுக்கு என்னென்ன மருந்துன்றது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உணவு வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா இதுங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். காலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 o'clock 8 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா தீவனம் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அதிகமாக பசி எடுக்க வச்சு போடும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரை பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா கோழிங்க வந்து ஒரு அந்த பசி இதில் வந்து பார்த்தோன்னா வேகமாக எல்லா தீவனமும் சாப்பிட்ருங்க. அது முக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம வந்து தீவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து போடுறது வந்து எஸ்கேமில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ரு போடுறோம். 50 நாள் கோழி குஞ்சுகள் வரைக்கும் வந்து ஸ்டார்டர் போடுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு 50 நாளைக்கு மேலே போச்சுன்னா ஃபினிஷர் போடுவோம். கோழிகள் வந்து ஏற்றுற வரைக்குமே பார்த்தோன்னா ஒரு ஃபினிஷர் போடுவோம். அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு கோழி வந்து நம்ம வளர்க்குறது பார்த்தோன்னா 2.5 மாதம். 2.5 மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம விற்பனைக்கு அனுப்பிடுவோங்க. அதை வீடியோவில் பாடுறேன் எப்படி சேல் பண்ணுறது என்னன்றதை சொல்கிறேன். வீடியோவில் தீவனம் வந்து இப்படி கொடுப்போம். மதிய நேரங்களில் வந்து பார்த்தோன்னா அகத்திக்கீரை கட்டிடுவோம். அகத்திக்கீரை எதுக்குன்னா கோழிகள் வந்து நல்லா ஷைனிங் ஆகும். ஒன்று கோழிகள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதாவது வெளியே நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது என்னென்னா பசுந்தேவன் எடுக்கு இல்லைங்களா, அந்த ஞாபகம் இருக்கணுன்றதுக்கோசரம் அகத்திக்கீரை கட்டிடுவோம். அகத்திக்கீரை கட்டும் போது என்ன ஆகுதுன்னா நல்லா ஓரளவுக்கு அதுவும் நல்லா சாப்பிடும். அதுவும் அந்த கோழிகளுக்கு எனர்ஜி தான். அதனால் வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா அகத்திக்கீரை அதுவும் வந்து நம்மளுக்கு தீவன செலவும் குறைவாக வரும். ப்ளஸ் இதனால் வந்து நம்மளுக்கு தீவன செலவு வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவம் வந்து அதாவது இதுக்கு வந்து நோய் பராமரிப்பு எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா லிவர் டானிக் கொடுத்துருவோம். கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு 4 டைமாவது லிவர் டானிக் கொடுத்துருவோம். ஏன்னா லிவர் டானிக் கொடுக்கும்போது என்னன்னா நோய் சக்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாதவங்களுக்கு கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு அட்டாக் அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் ஆகாது. அதனால் வந்து லிவர் டானிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சளி மருந்து ரெடியாக வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா வெள்ளைக்கழிச்சல் அதேமாதிரி நோய் அட்டாக் ஆச்சுன்னா இம்பூட்டன் நம்ம வீடியோலையும் இன்னொரு வீடியோவில் போட்டிருப்போம். இம்பூட்டன்ற வந்து மருந்து கொடுத்தோம்னா டக்குனு க்யூர் ஆயிரும். நோய் வராது. மேக்ஸிமம் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டு கோழிகளுக்கு வந்து அதிகமான ஹீட்டு வரும்போது தான் அந்தமாரி வெள்ளைக்கழிச்சு நோய் வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகும். அதனால் அதுவும் முக்கியமாக பார்த்துக்கணும். முக்கியமாக வந்து எப்பயுமே ரெகுலராக நம்ம கையில் இருக்க வேண்டியது என்னென்னா சளி மருந்தும் லிவர் டானிக்கு. அது வந்து முக்கியமாக ரொம்ப 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 முக்கியம் எங்களுக்கு கோழிகளுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து பனிக்காலத்தில் வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சாலே வந்து பார்த்தோன்னா கோழிகள் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா கோழிகள் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சளி மருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அது வந்து லிவர் டானிக்கை வந்து அதேமாதிரி தான் ஒரு மாதத்துக்கு 4 டைம் அதுமாரி கொடுத்தா கோழிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நோய் வந்து அட்டாக் ஆகாது. அதனால் வந்து நம்ம
கோழிகள் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா விற்பனை எப்படி பண்ணலாம், அதாவது வியாபாரம் எப்படி, அதாவது கோழிகள் வந்து எப்போ ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா 3 மாதம் நம்மளோட பிளான் வந்து பார்த்தோன்னா 2.5 மாதம் 2.5 மாதம் to 3 மாதத்துக்குள்ள வந்து ஏற்றலான்றது தான் நம்மளுக்கு பிளானு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு கேஜ் வந்து எவ்வளோ வருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 200 கோழி வளர்த்துட்ருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 200 குஞ்சு இருக்குங்க டோட்டலாக. இதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து இது அன்றைக்கி இன்னும் இதோட ஒரு 60 நாள் ஆக போகுது நம்மக்கிட்ட வந்து. அதாவது நம்மக்கிட்டனா அந்த பிறந்து அது 22 நாள் அவங்க வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட கணக்கு வந்து 60 நாள் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தோன்னா 1 மாதம் வளர்த்தோன்னா நம்ம கம்பல்சரி ஏற்றிடலாம். இது வந்து ஏற்றிடலாம். ஒரு 1.5 கேஜி வளர்க்க வரைக்கும் நம்ம வளர்க்கலான்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக வரும். இதில் எவ்வளோ வருமானம் வருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கோழி வச்சுருக்கிறோம். இப்போ 200 கோழிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1,200 1.5 கிலோவுக்கு மேக்ஸிமம் ஏற்றுவோம். நம்ம ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஒரு 1,200 வச்சுக்கோங்க. 200 × 1,200 போட்டிங்கன்னா உங்களுக்கு 240 கிலோ வரும். 240 × 250 ரூபா, 250 போகுது, ஒரு 300 ரூபாயும் போகுது. நம்ம ஆவரேஜாக போட்டுக்கலாம். 250 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 60,000 வரும். 60,000 வந்துன்னா பார்த்தோன்னா ஒரு 2-3 மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 60,000 நம்ம சேல் பண்ணலாம் டோட்டலாக. இதில் நம்ம செலவு போக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிற்கும் அப்படின்னீங்கன்னா, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000 வந்து நம்ம அதாவது இன்வெஸ்ட் பண்ணது போக நம்ம கைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000 நிற்கும். 3 மாதத்தில் 20,000. இதை வந்து நம்ம மெயின் பிஸ்னஸாக எடுத்துக்கிறதோட சைட் பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து கெயினாக இருக்கும். சப்போஸ் நம்ம என்னென்னா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வீட்டில் வந்து ஒய்ஃபோ இல்லை வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தமாதிரி நம்ம இது ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. காலை டைமில் நைட் டைமில் நம்ம வந்து பார்த்துப்போம். காலை டைமில் அவங்களுக்கு கொடுத்துட்டு போனோம், நம்மளுக்கு தீவனம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க பாட்டி மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் சைடில் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வந்து ஒரு 2 மாதம் மேக்ஸிமம் 2 மாதம் 3 மாதம் 20,000 போது நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து மாத்திரம் ஒரு மாதத்துக்கு 10,000ன்ற மாரி கணக்கு வந்துடும் நமக்கு. நம்மக்கிட்ட வந்து 2 மாதம் நம்ம ஏற்றிடுவோம். அவங்கக்கிட்ட 1 மாதம் சேர்த்தோம்னா கணக்கு வந்து 3 மாதம். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 20,000 பெனிஃபிட் இருக்குது. 20,000 வரலாம். ஒரு சில டிமாண்டை பொறுத்து வந்து நம்ம டிமாண்ட்ஸை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கலாம், செய்யலாம். அது வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து, அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இதில் லாபம் நஷ்டம் பார்க்க முடியும். ஆவரேஜாக 20,000 பார்க்கலாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த பிஸ்னஸை பண்ணுங்கன்னு சொல்ல வரல. எனக்கு வந்து சைடு பிஸ்னஸாக இன்கம் பத்தலை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.